நம்ம ஜனநாயகன் படம் வந்து குடியரசு தின லீவ் அன்னைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கெஸ்ட்ல இருந்தோம். ஆனா இப்போ வந்து அது வந்து நாட் கன்ஃபார்ம்டு. சரிங்களா, தீர்ப்பு வந்து உங்களுக்கு இந்த வாரத்துல வந்தாலும் உங்களுக்கு வந்து குடியரசு தின லீவ் அன்னைக்கு வந்து நம்ம ஜனநாயகன் படம் வரப்போறது இல்லை. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் தெரி படத்தோட ரீரிலீஸ் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து மங்காத்தா படமும் ரிலீஸ் பண்ண போறாங்க ரீரிலீஸ், அதே மாதிரி தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம வந்து தளபதி படம் வந்து இந்த குடியரசு தின அன்னைக்கு நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். தெரி மங்காத்தா கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. சரிங்களா, நான் வந்து மங்காத்தா படத்துக்கும் போய் பார்ப்பேன், தெரி படத்துக்கும் போய் பார்ப்பேன். 2 படத்தையும் நான் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. ஆனா ஜனநாயகன் படம் வந்து தீர்ப்பு இந்த வாரம் நம்மளுக்கு பாசிட்டிவா வரும். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த குடியரசு தின லீவை ஒட்டி வந்து ரிலீஸ் பண்ணி கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி தெரி படம் மங்காத்தா படம் ரீரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியுது நம்ம படம் ஜனவரி மாதம் இல்லை, ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் வராது. அப்படியே வர மாதிரி இருந்துச்சுன்னா பிப்ரவரி வரலன்னா கண்டிப்பாக மார்ச் வரவே வராது. ஓடிடியில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலைன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக நம்ம டிக்கெட்லாம் வாங்கணும், ஜனநாயகன் படத்தை டிக்கெட்லாம் வாங்கணும், ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப ஹைப்பில் இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடந்து போச்சு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் முடிச்சிட்டாங்க, சென்சார் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்போ கோர்ட்டாக வந்து போகிறாங்க, கோர்ட்டுக்கு போனாலும் வந்து கரெக்டான தீர்ப்பு வந்து வரமாட்டேங்குது நமக்கு. அதனால வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. அதனால வந்து தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இது வந்து பொங்கலுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ரீரிலீஸ் படம். ஆனால் பொங்கலுக்கு வந்து ஒரு 3 படம் வந்து பராசக்தி, அதுக்கப்புறம் வா வாத்தியாரே, தலைவர் தம்பி தலைமையில் 3 படம் வந்ததுனால நம்ம படத்தை வந்து அவங்க ப்ரொடியூசர்லாம் கேட்டிருக்காங்க. தெரி படம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி பெரிய படம் 3 படம் வருது, உங்கள் தெரி படத்தை எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா தெரி படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க. அதனால் வந்து தெரி படம் மங்காத்தா படம் வந்து குடியரசு தின லீவ் அன்னைக்கு வருது. கண்டிப்பாக 2 படத்தையும் தியேட்டரில் போய் பாருங்கள்.